அம்மாவுக்கு இப்போ உடம்பு வந்து பரவாயில்ல, இப்போ கொஞ்சம் சுமாராக இருக்குது, பெட்டராக இருக்காது. இப்போ 3ஆவது டைம் டேப்லெட் வாங்கி போக வந்தது. இது 4th டைம் இப்போ மெடிசன் பாஸ் வாங்கிருந்தோம். இப்போ எங்கள் அம்மாவுக்கு நல்லா இருக்குது. இது நான் வரது 5th டைம். கேன்சருக்கான எந்த சிம்டமும் இல்லை. இது 3ஆவது முறை டேப்லெட் வாங்க வந்துருக்கேன். நல்லா தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பரவாயில்ல, நல்லா இருக்குது. அம்மா பேர் லலிதா. அவங்களுக்கு கல்லீரல் ஹெப்படைட்டிஸ் வந்ததுனால இப்போ அங்கே புண்ணுலாம் வந்து அப்புறம் அதை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அந்த கல்லீரலையே எடுக்கணும், புதுசாக மாற்று கல்லீரல் பொறுத்தணும்னு சொன்னாங்க. நாவல் எங்கள் தம்பி மூலம் தான், அவன் தான் வந்து கான்டாக்ட் பண்ணி மருந்தெல்லாம் வாங்கி வந்து கொடுத்தான் போன தடவை. இப்போ இந்த தடவை வந்துட்டு அட்ரஸ் கொடுத்து நீ இப்போ அங்கே போய் மருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன். அம்மாவுக்கு ஒரு 74 வயசு ஆகுது. ஒரு 3 வருஷம் முன்னாடி தெரியும். நாங்கள் ஹெப்படைட்டிஸ்க்காக நான் குளோபல் ஆஸ்பத்திரி அப்புறம் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு இருந்தோம். அப்பப்போ அந்த ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இது வந்துட்டு கல்லீரலே நீங்கள் மாற்றணும், வேறு வழி இல்லை, இது எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கொஞ்சம் அந்த 1 மாதத்தில் நல்லா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்காங்க, கொஞ்சம் தெம்பாக இருக்காங்க. அதுக்கு முன்னாடி ரொம்ப சோர்ந்தாப்பெல்லாம் இருப்பாங்க. இப்போ கொஞ்சம் பார்த்தாக்கா கொஞ்சம் நல்லா சுறுசுறுப்பாக கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்காங்க, முன்னோட ஆரோக்கியமாக இருக்காங்க. ஆமாம் தெரியுறாங்க. மாத்திரை சாப்பிட்டு எப்படி இருக்குது? மருந்து சாப்பிட்ட பிறகு ஒரு நாளைக்கு சாப்பிட்டாட்டே ஒரு நாளைக்கு ரொம்ப நல்லா சாப்பிட்டாலும் ஒரு நாளைக்கு வாங்கி சாப்பாடெல்லாம் சாப்பிட்றாங்க, ஆனால் கொஞ்சம் ஜீரணமாக மாட்டேங்க. கொஞ்சம் அப்பப்போ ஜீரணம், அதான் பிரச்சனை, ஜீரணமாவது தான் பிரச்சனை. அரிசி சாதம் சாப்பிட்றது கிடையாது, நொய் சாதம் தான் சாப்பிட்றேன். அரிசி நொய்யோ அந்த சாதம் தான் சாப்பிட்றேன். அதுதான் ஒரு நாளைக்கு நல்லா இருக்குது, ஒரு நாளைக்கு அஜீரணமாகி போகுது. எது சாப்பிட்டாலும் அஜீரணமாகி போகுது. மோர் குடிக்க சொன்னீங்களாம், அதுதான் குடிக்கிறேன். மோர் சாதம் சாப்பிடலாமாங்க. சாப்பாடு நொய் சாதம் சாப்பிட்றேன், நொய் வச்சு எதுவும் தெரியல. இப்போ இருக்கிற போலதான் இருக்குது. அவங்களுக்கு தெரியலையா? ஒரு நாள் நல்லா இருக்கா, ஒரு நாள் வந்து சாப்பிட்ட ஜீரணமாக மட்டும்தான். நடக்கத்தெல்லாம் கொஞ்சம் அப்படி மெதுவாக தான் நடக்கிறாங்க. தூங்கத்தேடியே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் தூங்குறாங்க, கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஏந்துக்கிறாங்க. கொஞ்சம் தம்பி தான் பேசிகிட்டு இருந்தோம். தம்பி தான் கேரளாலேருந்து பேசணும்.